அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சாமி, இந்த கோவிலுக்கு போய் நம்ம ஒரு இறை வழிபாடு பண்றது சரி, தானம் பண்றது சரி, ஒழுக்கமா இருக்கிறது சரி, அடியார்களோடு கூட இருப்பது சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஆன்மீகத்தில் எவ்வாறு நமக்கு துணை நிற்கிறது? நன்மைக்கு துணை நிற்கும். அது மாதிரி போகும்போது தீமையிலிருந்து விலகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு பையன், உங்கள் வீட்டு பக்கத்தில் 10 வயசு பையனுங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, உங்களுக்கு அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது. ஆனால் விளையாடுறீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்க? அவன் கூட சேராத, அவன் பொல்லாதவன், நீ போவதனேனா அப்படின்றாங்க. அவன் பொல்லாதவன், உன்னை என்ன பண்ண போகிறான்? அவன் பொல்லாதவன் தான், உன்னை என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் இருந்தாலும் ஏன் உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும். அவன் விடுற மூச்சு இருக்குது, அது உங்கள் மூச்சோட கலந்ததுன்னா நீங்கள் கெட்டவனா மாறுவீங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்க? அவன் கூட போய் சேராத, அவன் மூச்சு உனக்கு வந்துடும், உனக்கு அந்த மூச்சு வந்தோன்னா குணம் அவன் குணம் வந்துடும், நீ கெட்டவனா மாறிடுவ, அதுக்காக அவங்க கூட சேரவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நல்லதானே சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதிங்க கூட சேர்றதும், கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும், தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்தும். உன்னை தீமையிலிருந்து விலக்கி விலக்கி எடுத்துன்னு வரும். இதை பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றார், எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. இது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்துடும். அவர் சொல்றாரு, ஒரு கெட்டவன் கூட நீ விலகி நல்லவன் ஆகுனா எப்படி இருக்கணும்? கெட்டவன்றவன் யாரு அப்படின்னு சொல்றாரு. பொல்லாதவன் கெட்டவன், நெறி நில்லாதவன், ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன். அதனால் சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலன் தன்னை வெல்லாதவன். இந்த பஞ்சபூதத்துக்காக அவன் ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்றா செய்திருவான்டா, அவங்க கூட சேராதடா அப்படின்றாரு. அதனால் சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலன் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன்.
யாருன்னா படிக்காதவங்க எவ்வளோ பெரிய முட்டாள் பேசுகிறாரு இருந்தாலும் அதாவது படிக்காதவங்க இருக்கிறான்னா ஊரில். அதாவது படிக்காதவன் நடிப்புனா இப்போ அந்த ஐயாவோட அறிவுரையை நான் கேட்குறதே படிக்கிறதா இல்லை. இங்கே அவர் சொல்கிற படிப்பு என்ன படிப்புன்னா, இப்போ எல்லாரும் படிப்பு காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பை சொல்ல, அறிவு படிப்பு நீ படிக்காதுவாமன். அதான் நான் சொன்ன கரெக்டு தான். அதனால் அவங்க கூட போய் சேராதன்றார். அதனால் சொல்கிறாரு, பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருது பாருங்க. உண்மையானவங்க கூட சேர மாட்டான் அவன். அதனால் மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், அவன் வாழ்க்கையில் உண்மையை பேசுறதில்லை, பொய்யே பேச்சுன்னு தெரிவானான். இவெல்லாம் ஏன் பூமியில் பிறக்கணும்னு கேட்குறான். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இந்த கேள்வியை கேட்குறார் சாமி. அதனால் எப்படிப்பட்டவன் கூட சேரணும் அப்படின்னா, ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ ஒரு நல்ல பக்திமான் ஆகும். ஒரு பெரிய திருடன் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ பெரிய திருடனாக மாறுவ. இது கண்ணு ஐம்புலன் இருக்குது. ஐம்புலன் பார்த்து எதோட இது பழகுதோ அது செயல் இதுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல பக்தி பண்ணுறவங்க கூட சேரணும், நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய தியானம் பண்ணணும், நிறைய தர்மம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவம் அழியும், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒழுக்கமாக வரும், உங்களை பார்த்து உங்கள் சந்ததி ஒழுக்கமாக வாழும் சாமி. இதுக்கு நீங்கள் பேஸாக இருக்கணும். இதை தான் சாமி சொல்லுங்க சாமி. சாமி காலையில் ஒரு பாடம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணுறோம். கோவம் அதிகமாக வருது. காலையில் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஆசிரமத்துக்கு நான் வரணும். காலையில் அன்னதானம் போட்டுட்டு கிளம்பலான்னு போனால் பையன் கிளம்பு லேட் ஆகிடுச்சு. வீட்டை சத்தமாக கோவப்படும் போது, நீ பாடம் பண்ணுறதே வேஸ்ட்டு, பாடம் பண்ணுறது ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கோவத்தை அடக்கவும் முடியல. பாடம் பண்ணுறவங்களுக்கு கோபம் அடங்கக்கூடாது, வரவே கூடாது. வருங்களா? ஏற்கனவே சொன்னது தான். அடுத்தவங்க பேசுறது எல்லாமே நமக்கு எரிச்சலாக தான் இருக்கும், டென்ஷன் ஆகுது. அதிகமாக வந்து ஆன்மீக சம்மந்தமாக யாரும் பேச போதில்லை, ஞான சம்மந்தமாக யோகா சம்மந்தமாக யாரும் பேச போதில்லை. ஒன்றுத்துக்கும் உதவாத கதையே பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு அடி தூரம் வந்துட்டோம். அதனால நாம் நம்மளை புத்திசாலியாக நினச்சோன்னா இந்த எரிச்சல் தொடரும். ஆனால் ஒரு யோகி பாடம் பண்ணுறோம்னா முதல்ல எங்கன்னா அந்த நிதானம் வேணும். எல்லாத்துக்கும் எரிஞ்சு விட ஆரம்பித்தோம்னா பாடம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லாத. எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அதை பயன்படுத்துமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன் ஆனோம்னா அவங்களே கூட்டு கேட்பாங்க, எதுக்கு பாடம் பண்ணுறாங்க அப்படி கேட்டாங்களா, அதுதான் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். இல்லை தம்பி, நைட்டு அவங்க மட்டும் ஒரு படம் பார்த்துருந்தாங்க. நான் வேறு ரூமில் உட்காந்து ஐயாவோட ஸ்பீச் தான் எப்போவுமே 8 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து 8 to 10 மணிக்கு ஸ்பீச் தான் கேட்பேன். நீ மாட்டை இதை பார்த்துருக்கிறிய, நீ மாட்டை நான் என்னுடைய விருப்பம் இதை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசுறது அது சொல்லும் போது பயங்கர கோபம் வருது. நம்மளை வந்து முழுமையாக அது ஆன்மீகத்தில் அவங்க வந்து விட மாட்டேன்றாங்களோன்னு பயமாக வருது. இதே நாம புளியம்பழம் மாதிரி இருக்கணும், ஒன்னோட ஒன்று சில நேரத்தில் விட்டுட்டு வந்துடலாமனு தோணுது. அதான் சொன்ன வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் மாற்றணும்னா எதுவும் மாறாது. உங்களை மாற்றி எத்தனை உட்கார வைப்பாங்களே தவிர நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. கடைசியில் பாடத்தையும் விட்டுருவீங்க. கூடவே உறவாடுங்க, சரிங்களா? கூடவே உறவாடுங்க. பழுத்துட்டா ஓடு தனியாக பழம் தனியாக ஆகிடும். பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டுட்டீங்கன்னா யாருக்கும் உதவி இல்லை போயிடும், சரிங்களா? இதே குடும்பம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியம் இல்லைன்னா இதுலேயும் ஒரு கால் அதுலேயும் ஒரு கால் வச்சுன்னா போகவே முடியாது. எந்த நேரத்தில் கோவம் வர தம்பி, இந்த பாடம் பண்ணும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்போ தான் அதிகமாக கோவம் வருது. மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படின்னா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா பண்ணட்டோம்னு நினச்சிக்கணும். ஏன் பண்ணுறாங்க நினச்சின்னா பாடம் வராது. என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். உங்கள் மனசு மேலோட்டமாக இருக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு செயலை இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டீப்பாக உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இடியே வந்தாலும் இங்கே ஒன்றும் உரைக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், டீப்பாக போகிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இங்கே சின்ன நடக்க ஒரு விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்தினீங்கன்னா பாடமும் வராது, குடும்பத்துலையும் சண்டை வரும். அதனால் நீங்கள் பாடத்தில் டீப்பாக போங்க. பண்ணுறாங்களா பண்ணட்டும். காலையில் பண்ணும்போது நல்லா இருக்குது. 4 மணிக்கு எழுந்து பாடம் பண்ணுவேன். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு வந்துடுவேன். 6:15 மணிக்கு உட்காந்து 7:30 வரைக்கும் பண்ணுவேன். அந்த நேரம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இருக்கும்போது சில நேரம் ஓவர் எனக்கு என்ன அறியாமல் கோவம் அதிகமாக வந்தது. அப்போ தான் பண்ணட்டும்னு நினச்சிங்கன்னா கோவம் வராது. ஏன்டா பாவீங்க இப்படி பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். அது நடக்காது, அது நல்லதும் கிடையாது. அதனால் பண்ணுறது என்ன வேணால் பண்ணட்டும், உங்கள் வழியில் நீங்கள் போங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் காலம் வரும் சார். காலம் வந்தால் தான் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டுக்காரர் இப்படிலாம் இருந்தார், இன்னைக்கு இப்படி இருக்காருன்னு
அவங்களே ஒரு சில சந்தோஷம் நேரம் அதுவும் சொல்றாங்க, சில நேரத்தில் இவரும் நிறைய மாறிட்டாரு. அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு இதுவும் மாறும். சரி. இது மாறும்போது அது மாறாதா? இறைவன் நாம ஒரு அடி எடுத்து முன்ன வச்சோன்னா அவன் ஒரு அடியத்துக்கு கீழே வருவான். அந்த நாளுக்காக காத்திருப்போம், அவசரப்படுவாங்க. சரிங்களா? ஆத்மா